டிஎன்பிஎஸ்சி மற்றும் யுபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். நாம் ஏப்ரல் மாதத்தில் நடந்து கொண்டிருக்கும் முக்கிய நிகழ்வுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைய வீடியோவிற்கு செல்லலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் நீளமான நகர்ப்புற சாலை சுரங்கப்பாதை எது? பதில், தானே டு போரிவாலி. மகாராஷ்டிரா மாநிலம் தானே மற்றும் போரிவாலியின் கீழ் அமையவிருக்கும் சுரங்கப்பாதை இந்தியாவின் மிக நீளமான நகர்ப்புற இரட்டை சுரங்கப்பாதை திட்டமாகும். இதன் நீளம் சுமார் 11.84 கிலோமீட்டர். சஞ்சய் காந்தி தேசிய பூங்காவின் அடியில் செல்லும் இந்த சுரங்கப்பாதை தற்போதுள்ள 1 முதல் 1.5 மணி நேர பயண நேரத்தை வெறும் 12 நிமிடங்களாக குறைக்கும் திட்டமாகும். இது 2 வழித்தடங்களை கொண்டது இரட்டை சுரங்கப்பாதை திட்டமாகும். அடுத்த கேள்வி, எஸ்பிஐ ஆய்வின்படி மூலதன செலவினத்தில் பின்தங்கியுள்ள மாநிலம் எது? பதில், பீகார். மத்திய அரசு மூலதன செலவினங்களுக்காக அதிக நிதியை ஒதுக்கினாலும் பல மாநிலங்கள் அதனை முழுமையாக பயன்படுத்தாமல் பின்தங்கி வருகின்றன. மூலதன செலவு, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்பது புதிய சொத்துக்களை உருவாக்குதல் அல்லது உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல், அதாவது சாலை, கட்டிடங்கள் போன்றவற்றை மேம்படுத்துதல். இதற்காக அரசாங்கம் செய்யும் செலவாகும். உள்கட்டமைப்பு பணிகளுக்காக செலவிடப்படும் நிதி குறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த மாநிலத்தில் தெலுங்கானா போன்ற மாநிலங்கள் உள்கட்டமைப்பில் அதிக முதலீடு செய்யும் நிலையில் பீகார் மாநிலம் தனது ஜிடிபியில் மிக குறைந்த அளவே மூலதன செலவினத்திற்காக ஒதுக்கியுள்ளது என்று எஸ்பிஐ அறிக்கை தெரிவிக்கிறது. அடுத்த கேள்வி, வாக்குச்சாவடிகளில் முறைகேடுகள் நடந்தால் மறுவாக்குப்பதிவு நடத்த பரிந்துரைக்க எதனை சரிபார்ப்பது அவசியம்? பதில், படிவம் 17A. இது வாக்காளர் வருகை பதிவேடு ஆகும். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய சரிபார்ப்பின் போது படிவம் 17A மற்றும் பிற தேர்தல் ஆவணங்கள் ஆய்வு செய்து தேவைப்பட்டால் மட்டுமே மறுவாக்குப்பதிவுக்கு பரிந்துரைக்கப்படும். இதற்காக தேர்தல் அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்கள் முன்னிலையில் ஆவணங்கள் சரிபார்க்கப்படும். அடுத்த கேள்வி, சமீபத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் 7 எம்பிக்கள் விவகாரத்தில் பேசப்பட்ட அரசியலமைப்பின் 10வது அட்டவணை எதை பற்றியது? பதில், கட்சி தாவல் தடை சட்டம். ஆம் ஆத்மி கட்சியின் 7 மாநிலங்களவை எம்பிக்கள் பாஜகவில் இணைந்த விவகாரத்தில் இது அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணைக்கு எதிரானது என அக்கட்சி தலைமை குற்றம் சாட்டியுள்ளது. சட்டத்தின்படி ஒரு கட்சியில் பிளவு ஏற்பட்டாலும் 3/2 பங்கு உறுப்பினர்கள் மற்றொரு கட்சியுடன் இணைந்தால் மட்டுமே அது சட்டப்பூர்வமான இணைப்பாக கருதப்படும். இல்லையெனில் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். இது குறித்து மாநிலங்களவை தலைவர் CB ராதாகிருஷ்ணன், அதாவது மாநிலங்களவை தலைவர் துணை குடியரசுத் தலைவரே ஆவார், அவருக்கு ஆம் ஆத்மி கடிதம் எழுதியுள்ளது. அடுத்த கேள்வி, நிதி ஆயோக்கின் புதிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பதில், அசோக் குமார் லாகிரி. மத்திய அரசு நிதி ஆயோக்கை முழுமையாக மறுசீரமைத்துள்ளது. புதிய துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அசோக் குமார் லாகிரி 15வது நிதி ஆணையத்தின் உறுப்பினராகவும் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகராகவும் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். இவருடன் 5 முழு நேர உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் விவரம் வருமாறு: பொருளாதார நிபுணர் KV ராஜு, எய்ம்ஸ் இயக்குனர் M ஸ்ரீனிவாஸ், அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் அபய் கரந்திகர், விஞ்ஞானி கோவர்தன் தாஸ் மற்றும் முன்னாள் அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா. கூட்டுறவு கூட்டாட்சியை வலுப்படுத்துவதும் கொள்கை உருவாக்கத்தில் புதிய உத்திகளை புகுத்துவதும் இதன் முக்கிய நோக்கமாகும். இதன் துணைத் தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் தலைவர் பிரதமர் ஆவார். அடுத்த கேள்வி, டான்பட் நிறுவனம் RTI எனப்படும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வருமா என்பது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்ன? பதில், ஆம், டான்பட் RTI சட்டத்தின் கீழ் வரும். டான்பட் எனப்படும் தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் தமிழக அரசின் நிதி மற்றும் நிர்வாக கட்டுப்பாட்டில் இயங்குவதால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வரும் என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி V லட்சுமி நாராயணன் உத்தரவிட்டுள்ளார். உரக்கொள்முதல் தொடர்பான விவரங்களை கோரிய மனுவை விசாரித்த நீதிமன்றம், டான்பட் நிறுவனம் அரசின் நிதி மற்றும் நிர்வாக கட்டுப்பாட்டில் இயங்குவதால் அது பொது அதிகார அமைப்பு, அதாவது பப்ளிக் அத்தாரிட்டி என்ற வரையறைக்குள் வரும் என தெளிவுபடுத்தியுள்ளது. அடுத்த கேள்வி, ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ள தேசிய அளவில் புதிய அமைப்பை உருவாக்க பரிந்துரைத்தவர் யார்? பதில், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த். உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் ஓய்வு பெற்ற நீதிபதிகளின் சட்ட அறிவை வீணாக்காமல்
பயன்படுத்த ஒரு தேசிய அமைப்பை உருவாக்க பரிந்துரைத்துள்ளார். இவர்கள் மக்கள் நீதிமன்றம் எனப்படும் லோக் அதாலத், மத்தியஸ்தம் மற்றும் சட்டக்கல்வி பணிகளில் ஈடுபடுவதன் மூலம் நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் வழக்குகளை குறைக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் தனியார் ராக்கெட் எது? பதில் விக்ரம்-1. ஸ்கைரூட் விண்வெளி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட விக்ரம்-1 ராக்கெட்டின் பாகங்கள் ஏவுதளத்திற்கு அனுப்பப்படுவதை தெலுங்கானா முதல்வர் தொடங்கி வைத்தார். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட விக்ரம்-1 இந்தியாவின் விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பின் மைல்கல் ஆகும். இதன் பாகங்கள் தெலுங்கானாவில் இருந்து ஸ்ரீஹரிகோட்டாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளன. 2047க்குள் தெலுங்கானாவை உலகளாவிய விண்வெளி தொழில்நுட்ப மையமாக மாற்றுவதே இலக்கு என அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டி குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கேள்வி, 2026ஆம் ஆண்டுக்கான டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் வெளியிட்டுள்ள ஆசிய பல்கலைக்கழக தரவரிசையில் இந்தியாவில் உள்ள தனியார் பல்கலைக்கழகங்களில் முதலிடம் பிடித்த தமிழக கல்வி நிறுவனம் எது? பதில் சவிதா பல்கலைக்கழகம். சவிதா மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப அறிவியல் நிறுவனம் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் தரவரிசையில் இந்தியாவில் முதலிடத்தையும் ஆசிய அளவில் 128வது இடத்தையும் பிடித்துள்ளது. குறிப்பாக ஆராய்ச்சி துறையில் 90.7 புள்ளிகளை பெற்றுள்ளது. ஆசிய அளவில் 128வது இடத்தை பிடித்துள்ள இந்த பல்கலைக்கழகம் சீனா, ஜப்பான் மற்றும் சிங்கப்பூர் நாடுகளின் முன்னணி கல்வி நிறுவனங்களுக்கு போட்டியாக வளர்ந்துள்ளது. அடுத்த கேள்வி, தஞ்சை பெரிய கோயில் தேர் சின்னம் பொறிக்கப்பட்ட எந்த காலத்து நாணயங்கள் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன? பதில் நாயக்கர் கால நாணயங்கள். தஞ்சாவூரில் கண்டெடுக்கப்பட்ட நாயக்கர் கால செப்பு நாணயங்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை. ஒரு வகை நாணயத்தில் அமர்ந்த நிலையில் உள்ள கணபதி உருவமும் மற்றொரு வகை நாணயத்தில் காளை உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த நாணயங்களின் மறுபக்கத்தில் தஞ்சை பெரிய கோயில் தேரின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. இது அக்காலத்து தேர் திருவிழாக்களின் சிறப்பை உணர்த்துகிறது. அடுத்த கேள்வி, நன்னன் என்ற குறுநில மன்னன் பற்றிய வரலாற்று நிகழ்வு எந்த சங்க இலக்கிய பாடலில் ஆவணமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது? பதில் குறுந்தொகை. பாடல் எண் 292. பரணர் பாடிய குறுந்தொகை 292வது பாடலில் நன்னன் என்ற மன்னனின் கொடுஞ்செயல் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆற்றில் அடித்து வரப்பட்ட ஒரு மாங்கனியை தின்றதற்காக அந்த பெண்ணின் தந்தை ஈடாக பொன் தந்தும் ஏற்காமல் பெண்ணை கொலை செய்தான் நன்னன் என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த கேள்வி, இந்தியா அடுத்த 10 ஆண்டுகளில் எந்த நாட்டுடன் 10,000 மெகாவாட் மின்சாரத்தை இறக்குமதி செய்ய ஒப்பந்தம் செய்துள்ளது? பதில் நேபாள். நீண்டகால எரிசக்தி ஒப்பந்தத்தின் கீழ் நேபாளத்தில் இருந்து 10,000 மெகாவாட் நீர் மின்சாரத்தை இந்தியா இறக்குமதி செய்ய உள்ளது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை அதிகரிக்கும் முக்கிய மைல்கல் இதுவாகும். அடுத்த கேள்வி, ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கம் வென்ற இந்திய இணை எது? பதில் வன்மிகா மற்றும் சிராக் இணை. சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் வன்மிகா மற்றும் சிராக் இணை கலப்பு பிரிவில் சிறப்பாக செயல்பட்டு தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். அடுத்த கேள்வி, கல்பாக்கம் பாவனி மையத்தின் புதிய நிர்வாக இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? பதில் P.A. சுரேஷ் பாபு. இவர் அணுசக்தி துறையில் 37 ஆண்டுகள் அனுபவம் கொண்ட விஞ்ஞானி ஆவார். கல்பாக்கத்தில் அமைந்துள்ள 500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட முன்மாதிரி விரைவு ஈனுலை எனப்படும் PFBR மையத்தின் தலைவராகவும் நிர்வாக இயக்குநராகவும் இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். இவரது பதவிக்காலம் 5 வருடங்கள். அடுத்த கேள்வி, செவ்வாய்க்கோள் சிவப்பு நிறமாக தோன்றுவதற்கு காரணமான தாது எது? பதில் இரும்பு ஆக்சைடு. செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பில் அதிக அளவில் அயன் ஆக்சைடு உள்ளதால் அது சிவப்பு அல்லது ஆரஞ்சு நிறத்தில் காட்சியளிக்கிறது. இதன் காரணமாகவே இது சிவப்பு கோள் என்று அழைக்கப்படுகிறது. செவ்வாய்க்கோளின் மேற்பரப்பில் அதிக அளவில் இரும்பு ஆக்சைடு எனப்படும் துகள்கள் பரவியுள்ளன. இந்த இரும்பு தாதுக்கள் ஆக்சிஜனேற்றம் அடைந்து இரும்பு துருப்பிடித்தால் எப்படி சிவப்பாக மாறுமோ அதே போல கோளின் மேற்பரப்பை சிவப்பு நிறமாக மாற்றுகின்றன. இந்த இரும்பு ஆக்சைடு தூசிகள் வளிமண்டலத்தில் பரவி கோள் முழுவதும்
ஒரு சிவப்பு ஆரஞ்சு நிறத்தை பிரதிபலிக்கின்றன. சமீபத்திய ஆய்வுகளின்படி செவ்வாயில் காணப்படும் பெரிஹைட்ரேட் எனப்படும் தண்ணீரை உள்ளடக்கிய இரும்பு ஆக்சைடுகள் அதன் நிறத்திற்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. இது செவ்வாயில் ஒரு காலத்தில் நீர் இருந்ததை உணர்த்துகிறது. செவ்வாய் சூரிய குடும்பத்தின் 4வது கோள் ஆகும். அடுத்த கேள்வி, 2028ஆம் ஆண்டிற்கான ஐநா காலநிலை மாநாட்டை நடத்தும் விருப்பத்தை அண்மையில் திரும்ப பெற்ற நாடு எது? பதில் இந்தியா. காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்த ஐநாவின் UNFCCC ஆண்டுதோறும் இம்மாநாட்டை நடத்துகிறது. 2028இல் நடைபெறவிருந்த சர்வதேச காலநிலை மாநாட்டை இந்தியாவில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்காக இந்தியா முன்னதாக தெரிவித்திருந்த விருப்பத்தை தற்போது அதிகாரப்பூர்வமாக திரும்ப பெற்றுள்ளது. 2028ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சர்வதேச காலநிலை மாநாட்டை நடத்துவதில் இந்தியாவுக்கு இனி விருப்பமில்லை என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன. இதற்காக இந்தியா இதுவரை அதிகாரப்பூர்வமாக விண்ணப்பிக்கவில்லை என்றாலும் 2023 டிசம்பரில் துபாயில் நடைபெற்ற சர்வதேச காலநிலை மாநாட்டின் போது பிரதமர் மோடி இதற்கான விருப்பத்தை முன்வைத்திருந்தார். அடுத்த கேள்வி, எகிப்தில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதலில் தங்கம் வென்ற இந்திய ஜோடி எது? பதில் சாம்பவி திவ்யான்ஷு ஜோடி. எகிப்தின் கைரோவில் நடைபெற்ற 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு அணி பிரிவில் இந்தியாவின் சாம்பவி மற்றும் திவ்யான்ஷு ஜோடி 499.9 புள்ளிகளுடன் தங்கப்பதக்கம் வென்று புதிய உலக சாதனை படைத்தனர். அடுத்த கேள்வி, 10 மாத கடல் பயணத்தை மேற்கொண்டுள்ள இந்திய கடற்படையின் பாய்மர பயிற்சி கப்பல் எது? பதில் INS சுதர்ஷினி. லோகாயன் 26 என்ற பெயரில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தை ஜனவரி 20, 2026 அன்று கொச்சியிலிருந்து தொடங்கியது. இந்த பயணத்தின் போது INS சுதர்ஷினி 10 மாதங்களில் 22,000 நாட்டிக்கல் மைல்களுக்கு மேல் கடந்து 13 நாடுகளில் உள்ள 18 துறைமுகங்களுக்கு சென்று இந்தியாவின் கடல்சார் பாரம்பரியத்தை பறைசாற்றுகிறது. மார்ச் மற்றும் ஏப்ரல் 2026இல் பிரான்சில் நடைபெறும் விழாவிலும், ஜூலை 2026இல் அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டமான செயில் 250 ஆகிய சர்வதேச பாய்மர கப்பல் நிகழ்வுகளில் இது பங்கேற்கிறது. நேயர்களே, இது போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.